श्री पंडरीनाथ महाराज की जय। अपार करुणा सिंधु ज्ञानदम शांतरूपिणम श्री चंद्रशेखर गुरुम प्रणमामि मुदान्वகம். श्री गुरुभ्यो नमः. பக்த விஜயம். ஸ்ரீ ஏகநாதரின் சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? கண்டியா கிருஷ்ணன் அவத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கார். இப்போ ஒரு பிராமணர் வந்து கண்டியா கிருஷ்ணன் தான் அந்த பாண்டுரங்கன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓடி வந்து அவள் வீட்டில் வந்து கண்டியா கிருஷ்ணான்னு காலை கட்டிக்கிறார். கிருஷ்ணன் உள்ளே போய் அந்தர்த்தியானம் போயிடுறார், மறைஞ்சு போய்டுறார். சாமி ரூமுக்கு போகிற மாதிரி போகிறார், மறைஞ்சு போய்டுறார். இவர் மயங்கி விழுந்துடுறார் இந்த பிராமணர். அப்போ ஏகநாதருக்கு ஒன்றும் பிரியல. அப்போ ஓடி வந்து சுவாமி எழுந்துருங்கோங்கிறார். கிருஷ்ணா கண்டியா இங்கே வாடா, தண்ணி எடுத்துன்னு வாடா. அப்பவும் அவருக்கு வந்து அது கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டாருங்கிறது தெரியல. தண்ணி எடுத்துன்னு வாடாங்கிறார். அப்புறம்தான் அவர் பிராமணர் தானாகவே மயக்கம் தெளிஞ்சு எழுந்து இந்த மாதிரி சொல்கிறார், பகவானே உங்களோட வீட்டில் வந்து சேவை பண்ணுறாருன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பரமாத்மா, எவ்வளோ பெரிய மகான் அவர் காலில் விழறார். ஐயோ இருக்கட்டும்ங்கிறார். பகவானா என்னோட வீட்டில் வந்து வேலை செஞ்சான், அவரையா நான் வேலை வாங்கினேன். வா கிருஷ்ணா, நீ உன்னை வந்து கண்டியான்னு தண்ணி எடுத்துட்டு வா, தீர்த்தம் எடுத்துட்டு வா, அதை எடுத்துன்னு வான்னு உன்னை இத்தனை ஏவிருக்கேனே, என்னை மன்னிச்சுட்றா கிருஷ்ணா. நீ 12 வருஷம் என்னோடையே இருந்திருக்க, நீ எனக்கு தெரியலையே, அடையாளம் தெரியாமல் போயிடுத்தேன்னு அழறார். பகவான் அழுது என்ன பிரயோஜனம்? பகவான் போயாச்சு, அவ்வளோதான். இனி திரும்பி வரமாட்டார். இப்பொழுதுமே ஒரு பொருள் ஒருத்தர் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது அந்த அருமை நமக்கு தெரியாது. அவள் போன அப்புறம்தான் அந்த அருமை தெரியும். அதே தான் பகவான் அங்கேயே இருந்திருக்கார், அவருக்கு அது பகவான்னு தெரியல. பகவான் போனப்புறம்தான் கதறி அழற, பகவானே 12 வருஷம் என்னோட இருந்துட்டு நான் அடையாளம் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே, கிருஷ்ணான்னு அழற. அதுக்கப்புறம் அந்த ஊரில் அவர் ஒரு நாள் வந்து ஸ்நானத்துக்கு போகிறார். ஏகநாதர் ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கும் பொழுது ஒரு வழிபோக்கன் என்ன பண்ணுறான், அவர் மேலே காரி துப்புறான். ஏகநாதர் ஒன்றும் கோவப்படல, திருப்பியும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றார். திருப்பியும் காரி துப்புறான். நீ தான் வந்து அந்த பஞ்சமனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டியா ஸ்ராதத்தன்னைக்கு அப்படின்னு காரி துப்புறான். அவர் திருப்பியும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். பகவானையே நீ 12 வருஷம் வேலை வாங்கினீ, அது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் துப்புறான். திருப்பியும் ஏகநாதர் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். அப்போ வந்து காலில் விழுந்துடுறான் அந்த வழிபோக்கன். குருநாதா, நான் உங்களை தான் தேடிந்தேன், பொறுமையாக யாருக்கு கோபம் வராமல் இருக்கோ அவள் தான் என்னை வந்து ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும், நீங்கள் தான் என் குருன்னு அவன் வந்து அவர்கிட்ட கேட்குறான். நீங்கள் தான் எனக்கு அறிவுரையெல்லாம் சொல்லணும், நான் யாருக்கு கோபம் வராமல் இருக்கோ அவர்கிட்ட தான் நான் போகணும்னு எனக்கு விதிச்சிருக்கு, அதனால் வந்தேங்கிறார். அப்போ வந்து ஒரு வியாபாரி வரான் அவர்கிட்ட, ஏகநாதர்கிட்ட. இந்த வழிபோக்கன் பேசிகிட்டே இருக்கும்பொழுதே வந்துட்டு, சாமி எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, எல்லாரும் வந்து ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க, யாரும் நல்லவங்க இந்த உலகத்தில், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற. உடனே அவர் சொல்கிறார், ஏகநாதர் நீ அப்படி சொல்லாத, உனக்கே வந்து வாழ்வு இன்னும் 1 வாரத்தில் முடிய போகிறது, உன் மரணம் நெருங்கி கொண்டு இருக்கு. இந்த 1 வாரத்தில் நல்லது பண்ணு, எல்லாட்டையும் அன்பாயிரு, நிறைய தான தர்மங்கள் பண்ணு, நீ எப்படியும் அடுத்த வாரம் உனக்கு மரணம் வரப்போகிறதுன்னு அவர் சொல்லிடுறார். உடனே அந்த வியாபாரி சரின்னு கிளம்பி போயிடுறான். இந்த வழிபோக்கனும் அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போயிடுறான். இன்னும் 1 வாரம் கழித்து உன்னுடைய மரணத்துக்கு நாள் வந்து என்னை பாருன்னு ஏகநாதர் சொல்கிறார். இந்த வியாபாரி போயிட்டு எல்லார்கிட்டையும் ஆசையாக இருக்கான், எல்லாட்டையும் தன்னுடைய மனைவி எல்லாட்டையும், ஏன்னா போகிறானே அதனால எல்லாட்டையும் ஆசையாக இருக்கான். எல்லாருக்கும் தூக்கி கொடுக்குறான், பணமும் காசும் சாப்பாடு போடுறதும் தான தர்மங்கள் பண்ணுறதும்னு எல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்து எல்லாம் பண்ணுறான். அப்புறம் அவனுடைய அந்த 1 வாரம் அந்த என்னைக்கு சொன்னாரோ அதுக்கு நாள் கரெக்டாக ஏகநாதர்கிட்ட வந்துடுறான். அப்போ வந்து அடுத்த நாள் அவன் சாவுன்னு அவர் சொல்லியிருக்கார், அதுக்கு நாள் வர சொல்லியிருக்கறனால வந்துட்டான். அதே மாதிரி அந்த வழிபோக்கனும் வரான். அப்போது அந்த வியாபாரியை பார்த்து, என்னப்பான்னு, நான் இப்போ என்ன உன்னோட மனநிலைமை என்னன்னு கேட்குறாரு. சாமி, எனக்கு இப்போ ரொம்ப வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த உலகம் ரொம்ப அழகானது, எல்லாரும் ரொம்ப நல்லவா, எல்லாரும் எங்கிட்ட ஆசையாக இருக்கா, நான் ஆசையாக இருந்ததுனால எங்கிட்ட எல்லாரும் ஆசையாக இருக்கா, நான் யார்கிட்டையும் கோவப்படலை, யாரையும் திட்டலை,
யார்கிட்டேயும் நான் இது பண்ணல. அதனால் எங்கிட்ட அதே மாதிரி எல்லாரும் எங்கிட்ட ஆசையாக இருக்கா. அதே மாதிரி எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுறேன். நிறையா பணங்காசு எல்லாம் கொடுக்குறேன், உதவி பண்ணினேன், சாப்பாடு போட்டேன். எல்லாரும் அந்த உதவியை வாங்கிட்டு சாப்பாடுறவா சாப்பிட்டுட்டு, உதவி வாங்கினுவா எல்லாரும் அந்த தர்மங்களை வாங்கிட்டுவா எல்லாரும் என்னை ரொம்ப வாழ்த்திட்டு போகிறா, மனமாற வாழ்த்திட்டு போகிறா. அதனால் எல்லாரும் ரொம்ப நல்லவா, இந்த உலகத்தில் எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறார், அப்பா உனக்கு ஆயுசு நிறைய இருக்குது, கவலைப்படாத. உனக்கு உன் மன நிலைமையை மாற்றத்துக்கு தான் நான் அப்படி சொன்னேன். உனக்கு நீண்ட ஆயுள். எவன் ஒருவன் மரணம் பற்றிய தெரிஞ்சிருத்துனா அப்போ அவன் எவ்வளோ மனசில் எல்லா வித நன்மைகளும் செய்கிறானோ அதே மாதிரி தான் எப்பொழுதுமே வாழ வேண்டும். பற்றற்று இருக்க வேண்டும், பற்றே இருக்கக்கூடாது. இது இன்றைக்கி நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் இந்த உலக பந்தங்களேன்னு நீ விடுபடலாம். கோபதாபங்கள் வராது, வெறுப்பு வராது, எதுவுமே வராது. அதனால் இந்த பற்றற்ற தன்மை வேணும். எல்லார்ட்டையும் ஆசையாரு, நிறைய தான தர்மங்கள் பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறான். அப்போது வழிப்போக்கனை பார்த்து அந்த கேட்டானே, காரி துப்பினான் அந்த வழிப்போக்கன். அவனை பார்த்து, உனக்கும் இதே ஒரு உபதேசம்தான். நீ எப்பொழுதும் பற்றற்று இரு, கோபப்படாதே. கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் யோசி, அரை மணி நேரம் கழித்து யோசி. அரை மணி நேரம் கழித்து இவன் மேலே கோபப்படலாங்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துரு. அந்த அரை மணி நேரம் யோசி, இவன் மேலே கோபப்படுறதுனால நமக்கு என்ன நன்மை, இல்லை இந்த கோபப்படுறதுனால நமக்கு என்ன தீமை நடக்கும், கோபப்படாமல் இருந்தால் என்ன நன்மை நடக்கும், இதெல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு அந்த அரை மணி நேரம் கழித்து கோபப்படலாங்கிற மாதிரி அந்த கோபம் வர நேரத்துக்கு நிறுத்தி வச்சுக்கோ. அந்த மாதிரி நிறைய ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அது மாதிரி எல்லாரும் சமமானவர்கள், இந்த உலகத்தில் எந்த பாகுபாடும் கிடையாது, ஜாதி வித்தியாசங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி வீசுகிற காற்றும் அந்த எதுவுமே இயற்கை எதுவுமே நம்மள்கிட்ட பாராபட்சம் காமிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி தான் நாமும் பாராபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். இவா ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுடுத்து சுவாமின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறா. அப்போ அந்த ஒரு குழந்தை வந்து அந்த வெயிலில் வந்து ஓடி வந்து தொப்புன்னு விழுந்துடுது. அப்போ ஓடி போய் ஏகநாத் அந்த குழந்தைய எடுக்கிறார். அப்போது வந்து ஒரு பெண் ஓடி வந்து அந்த குழந்தைய வாங்கிக்கிறா. ஐயா நீங்கள் போய் என் குழந்தைய தொடலாமா, நாங்கள்லாம் கீழ் ஜாதிக்காரங்கன்ற, அதில் என்னம்மா இருக்குங்கிறா. சுவாமி ஏகநாதர் சொல்கிறார், என்ன இருக்குது இது, பகவான் வந்து எல்லா அவைங்களும் உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என்னை விட நீ தாழ்ந்தவளா ஆவ, அதெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. மனித குலத்தில் எந்த உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இந்த வழிபோக்கணும் வியாபாரியும் போகாமல் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவளும் வந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். அவளும் கிளம்புறான். அப்புறம் வந்து என்னது, அதே ஊர்லேயே இன்னொரு கிழவிக்கு வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை வருது, புண்ணியம் பண்ணணும் நம்ம போகிற காலத்துக்குன்னு. அப்போ அவளை சேர்ந்தவா சொல்கிறா, உனக்கு இருக்கிற வறுமைக்கு உன்னால் 1000 பேருக்கெலாம் சாப்பாடு போட முடியாது. ஏகநாதர்னு இருக்கார் இல்லையா, பெரிய மகான். அவர் வந்து ஏழைகளுக்கு ஜாதி மத வேறுபாடு எதுவும் இல்லாதவர். அவருக்கு நீ சாப்பாடு போடு, 1000 பேருக்கு போட்ட பலன் கிடைக்கும் உனக்குங்கிற. அவரெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவாடுங்களா அப்படின்னு கேட்குறா அந்த கிழவி. அப்போ சொல்கிறா, இல்லை அவர் ரொம்ப நல்லவர், நீ வந்து கூப்பிடு, அவர் வருவார் அப்படிங்கிறா. அவளும் போய் சுவாமி எங்கள் வீட்டில் சாப்பிட்ணுங்கிறார். அதுக்கு என்ன, நான் தாராளமாக வரேங்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ஏகநாதருக்கு ஒரு பையன் இருக்குது, ஹரி பண்டிதர்னு பேர். இந்த ஹரி பண்டிதருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அப்பா போய் இப்படி யாரோ ஒரு வீட்டில் ஜாதி என்ன பேர் தெரியாத வீட்டிலலாம் போய் சாப்பிட்றாளேன்னு அவனுக்கு ஒரே அருவருப்பாக இருக்குது. சரின்னு அப்பாவும் விட முடியலேன்னு அப்பாவுடைய போகிறான் அவனும். அப்போ போய் ஏகநாதருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக அவள் சாதம் போடுறா, சாப்பாடெல்லாம் போடுறா. ஏகநாதர் சாப்பிட்டு எழுந்துக்கிறார், இலையில் போட்டிருக்கா. எழுந்துட்டு ஹரிக்கிட்ட தன்னோட பையன்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவங்க ரொம்ப வயசானவா, அவளால் இலை எடுக்க முடியாது, சாப்பிட்டவா இலை எடுக்கக்கூடாது, நான் போகிறேன், கையெலம்பிக்கிறேன், நீ இந்த இலையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். ஹரி வந்து இந்த வேலையில் இதெல்லாம் வேற வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன்னு அவன் ரொம்ப அழுத்துண்டே அந்த ஹரி வந்து இலையை எடுக்கிறான். ஒரு இலையை எடுத்தால் அதுக்கு கீழே ஒரு இலை இருக்குது, திருப்பி எடுக்கிறான், அதுக்கு கீழே ஒரு இலை இருக்குது, ஒரு இலையை எடுத்தால் அடுத்து கீழே இலை இருக்குது, இலை வந்துட்டே இருக்குது. இது மாதிரி 1000 இலை வருதான்.
அவன் எடுக்க 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 அடியிலேருந்து 1000 இலை வருது. ஏன்னா ஏகநாதர் ஒருவர் சாப்பாடு போட்டால் 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட பலனா. அது எவ்வளோ உண்மைங்கிறத அன்றைக்கி அந்த பையன் கண்கூட பார்த்துட்டு, ஐயோ நான் அப்பாவுக்கு பிறந்துட்டு நான் இப்படி இருக்கேனே, இப்படியெல்லாம் யோசிச்சேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட தவறு அந்த பையன் உணர்றார். அந்த ஹரி பண்டிதருங்கிறவர் உணர்ந்துட்டு அப்பாட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த வயசான கேள்விக்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அந்த பையன். அப்படியே அவர் வாழ்க்கை போகிறது. அப்புறம் ஏகநாதர் எழுதின பாடல்கள் தான் இப்போவும் பாண்டுரங்கன் சந்ததியில் பாடப்படுகிறது. அவர் எழுதிய பாகவதம் தான் ஹரிபாட் அப்படின்னு படிக்கப்படுகிறது. ஏகநாதர் எழுதிய பாடல்களை பாடுபவர்களுக்கு ஹரிதாசர்கள் என்று பெயர். அங்கே அந்த ஹரிதாசர்களுக்கு ஸ்பெஷலாக மானியம் வழங்குகிறார்கள். ஏகநாதர் பாடல்களை பாடுகிறவர்களுக்கு சன்னதியில் அவர்களுக்கு சிறப்பான மானியங்கள் அந்த கவர்மெண்ட் இப்போவும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்துட்டுருக்கு. அது மாதிரி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பாடல்கள் ஏகநாதர் பாடல்கள். அதே மாதிரி ஒரு தரம் ஏகநாதருக்கு கனவில் ஞானேஸ்வர் வந்துட்டு என்னுடைய அந்த அதிஷ்டானத்துக்கு கிட்ட இருக்கிற அந்த விருட்சம், அந்த விருட்சத்துக்கு பேர் என்னமோ சொல்லியிருந்தாரு, அஸ்வத் விருட்சம். அந்த கோயிலில் நான் பார்த்துருக்கேன், ஞானேஸ்வர் கோயிலில். அவர் பின்னாடி ஒரு இடத்துல அந்த விருட்சம் பெரிய மரம் இருக்கும். அந்த அஸ்வத்த விருட்சத்தை பிடுங்கி வேறு இடத்துல வெய்யி, என்னோட அதிஷ்டானத்தில் இருக்கிற விருட்சத்தை எடுத்து வேறு இடத்துல வெய்யின்னு இதுக்கோ சொல்கிறார் ஞானேஸ்வர் கனவில். உடனே ஆனந்திக்கு போகிறார். ஆனந்திக்கு போயிட்டு அந்த விருட்சத்தை ஆளை வச்சு பிடுங்கி வேறு இடத்துல நடுறார். அப்புறம் ஞானேஸ்வரரோட அந்த சமாதி மந்திரை புதுப்பிக்கிறதுக்காக வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறார். அது கொஞ்சம் ஊர் தள்ளி இருக்குது. இப்போ வேணால் அது கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எங்கேயோ இருந்திருக்கும் இல்லையா, ஊர் தள்ளி இருக்குது, சாப்பிட ஒன்றும் கிடைக்கல. வேலையாட்கள் அந்த பில்டிங் அந்த புதுப்பிக்கிற வேலை செய்கிற வேலையாட்களுக்கு சாப்பாடு ஒன்றும் அந்த இடத்துல கிடைக்கல. ஆனால் அது ஏகநாதருக்கு இதெல்லாம் தெரியல. அவர் பாட்டுக்கு பஜனை, காலட்சேபம், பக்தின்னு இப்படியே இருந்துட்டுருக்கார். இவாளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறத ஏகநாதர் உணரலை. இதை பகவான் உணர்ந்து ஞானேஸ்வர் கோயில் ஏகநாதருக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக அங்கே ஒரு வியாபாரி மாதிரி ஒரு கடையை போட்டு அந்த வேலை செய்கிற அத்தனை பேருக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு ஜூஸோ இல்லை ஒரு பழமோ ஒரு சாப்பாடோ எல்லாம் பண்ணி அந்த கடை மாதிரி கடைங்கிற பேரில் போட்டு அவளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணிகிட்டே இருக்கான் பகவான். வியாபாரிங்கிற பேரில் அவளும் திருப்தியாக சாப்பாடு கிடச்சி எல்லாம் கிடச்சி அவள் நன்னா திருப்தியாக அங்கே வேலை செஞ்சு அந்த கோவிலை புதுப்பிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நன்னா பண்ணி எல்லா கும்பாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஏகநாதர் ஆனந்தியிலேருந்து வைட்டனபுரத்துக்கு கிளம்பும்போது இந்த வியாபாரிகிட்ட அப்பா நீ நிறைய உதவி பண்ணியிருக்க, உனக்கு இந்த இதுக்கெல்லாம் என்ன ஆச்சு சொல்லு, பணம் செட்டில் பண்ணி போகிறதுக்காக அவர் கேட்குறார். பணம் கொடுக்கணும், உனக்கும் பாக்கி இருக்குது, நீ எத்தனைலாம் வாழ்க்கலாம் சப்ளை பண்ணியும் அந்த கணக்கு கொடுங்கிறார். அதுக்கு என்ன, நான் வரேன், நானும் வைட்டனபுரம் தான் வரேன், வர வழியில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு வைட்டனபுரத்துக்கு வந்துடுறார். பார்த்தா வியாபாரி பின்னாடியே அந்த வியாபாரியை காணும். அப்புறம்தான் உணர்றார், பகவானே கடை போட்டு இவாளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கார், நம்ம காரியத்துக்கு நமக்கு உதவி பண்ணியிருக்கார் அப்படின்னு ஏகநாதர் உணர்ந்து பகவானை அப்படியே நினச்சி உருகிறார். அது மாதிரி சுவாமி எங்கெல்லாம் போகணும், அவளுக்கெல்லாம் எப்படி இல்லாமோ எந்த வேஷத்தில் போய் எப்படி உதவி பண்ணணுமோ அப்படி உதவி பண்ணிகிட்ருக்கார். அவளுக்கு அந்த மகாராஷ்டிரா சந்துக்களுக்கு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி பகவான் அப்படி இருந்துட்டுருக்கிறவர் வைட்டனபுரத்தில். அது மாதிரி ரொம்ப நாள் வைட்டனபுரத்தில் இருந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அது என்னாச்சு, அது அந்த வைட்டனபுரத்தில் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்து அவர் நிறைய பாடல்கள் எழுதுறதும் பாகவதம் எழுதுறது இதெல்லாம் அங்கேருந்து தான் பண்ணியிருக்கிறவர். அவர் அங்கேயே அப்படியே அவருடைய கதை அங்கே இதாகுது. இத்துடன் ஏகநாதர் கதை முடிவடைகிறது. நாளையிலிருந்து கபீர்தாசர் அவருடைய கதையை பார்க்கலாம். ஸ்ரீ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.